இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்போ நடக்க போற எலெக்ஷன் வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன். ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு எப்படி? ஆனா போட்டி ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ளதான். ஒண்ணு இன்னொன்னு. இந்த எலெக்ஷன் டேல மேக்சிமம் என்ன பண்ணுவீங்க? போவீங்க, ஓட்டு போடுவீங்க, வருவீங்க, அவ்வளவுதான் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன். ஆனா இந்த எலெக்ஷன்ல நீங்க பங்கெடுத்துக்க போறீங்க. எஸ், உங்க வீட்டில் இருக்கிற ஒரு விஜய் தான், உங்க வீட்டில் இருக்கிற ஒரு விஜய் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. உங்க வீட்டில் நிக்கிற ஒரு வேட்பாளர்னா அப்போ உங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே வாக்காளர்கள் தானே. உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க சொந்தம் டிவிக்கே வேட்பாளர் அப்படின்னா அப்போ உங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் எல்லாருக்குமே தெரியும்.